ஆற்றூர் சந்திப்பில் சிறப்பானதொரு கூட்டத்தை ஏற்பாடு செய்த நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகளே, ஆங்காங்கே கடைகளில் அமர்ந்து எமது பேச்சுக்களை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய வணிக பெருமக்களே, சாலையோரங்களில் நின்று இவர்கள் என்ன பேசுகிறார்கள், இவர்கள் முன்னெடுக்கக்கூடிய அரசியல் நமக்கு தேவையா, தேவைப்படுமா, இந்த மண்ணுக்கு தேவையா என்பதை உற்று கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய எம் உயிருக்கு இனிப்பான தாய் தமிழ் சொந்தங்களே, எமக்கு அனுமதியுடன் கூடிய பாதுகாப்பை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்களே, இவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை குறிப்பெடுத்து அரசுக்கு கடத்தக்கூடிய பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகளே, உங்கள் அனைவருக்கும் எமது அன்பு கலந்த மாலை வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டமானது ஒரு போராட்ட குணமுள்ள வீரம் செறிந்த பல போராட்டங்களை நடத்தி நமது மண்ணை மலையாள இனவெறி ஆதிக்கத்திடமிருந்து மீட்டெடுத்த ஐயா மார்சல் நேசமணி தலைமையிலான எண்ணற்ற போராளிகள் தங்களுடைய உயிர்களை ஈகம் செய்து எண்ணற்ற துன்பங்களை அனுபவித்து நமது நிலத்தை மீட்டெடுத்து தாய் தமிழகத்தோடு சேர்த்தார்கள். இன்னும் மீட்கப்படாத பகுதிகள் இருக்கின்றன. இருந்தாலும் கடுமையான போராட்டத்தை முன்னெடுத்த அந்த போராளிகளில் இந்த ஆற்றூர் பகுதியை சார்ந்த எம் பாட்டன்களும் உண்டு, மரணித்தவர்களும் உண்டு. அவர்களை முதன்முதலாக தலைவணங்கி எமது உரையை தொடங்குகிறேன். இந்த நிலம் ஏராளமான சிறப்பான தன்மை வாய்ந்தது. அடிமைத்தனத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக போராடி வந்த இனம். இந்த நிலத்தில் உள்ள வளங்கள் தற்போது தொடர்ச்சியாக சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த மண்ணின் மக்கள் சாதிகளாக இல்லாமல் மதங்களாக பிரிந்து பிளந்து தமது மதத்திற்கு ஒரு தீங்கென்றால் அதற்காக ஒற்றுமையாக ஒன்றிணையக்கூடிய ஒரு சூழலாக இப்போது மாறி நிற்கிறார்கள். ஆனால் எந்த சாதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஆனால் இந்த நிலத்தை சார்ந்தவர்கள் நாம் அனைவரும் என்கிற உணர்வு படிப்படியாக குறைந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலம் இருந்தால்தான் அந்த நிலத்தில் வசிக்கக்கூடிய மக்கள் வாழ முடியும். இந்த நிலம் படிப்படியாக சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. என் அன்பானவர்களே, இந்த நிலம் சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் இந்த நிலத்தில் உள்ள வளங்கள் தொடர்ச்சியாக சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனக்கு முன்பு பேசிய அருமை சகோதரன் முத்துக்குமார் அவர்கள், நாகர்கோவில் தொகுதியின் வேட்பாளர் அவர்கள் மிக சிறப்பாக அந்த கருத்தை முன்வைத்தார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. அந்த 6 சட்டமன்ற தொகுதிகளுக்குமான இரத்த ஓட்டம் எங்கிருக்கிறது என்றால், இதய துடிப்பு எங்கிருக்கிறது என்றால், இதயத்திலிருந்து இரத்தத்தை சுத்திகரித்து வெளியே அனுப்பக்கூடிய தமனிகள் எங்கிருக்கிறது என்றால் அது பத்மநாபபுரம் தொகுதியில்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இங்கிருந்தான் இந்த இரத்த ஓட்டம் அனைத்து இரத்த நாளங்களிலும் பீச்சரிப்பது போல, உடலில் பீச்சரிப்பது போல இந்த மாவட்டம் முழுக்க பறந்து விரிந்து ஆறுகளாக, கிளை ஆறுகளாக, நீரோடைகளாக மாறி இந்த மாவட்டத்தை வளங்கொலிக்க செய்கின்றன. பேச்சிப்பாறை அணை, பெருஞ்சாணி அணை, சிற்றாறு 1, சிற்றாறு 2 இவை அனைத்தும் இருப்பது பத்மநாபபுரம் தொகுதியும் அதை சார்ந்த விளவனங்கோடு தொகுதியில் 2 அணைகள் தான். ஒன்று சிற்றாறு 1, இன்னொன்று சிற்றாறு 2. இங்குள்ள இந்த அணைகளை தூர்வாரி சுத்தம் செய்து தருகிறேன் என்று புனிதர் இங்கு வாக்குறுதி கொடுத்தார். போன ஆண்டில் அவர் கொடுத்த வாக்குறுதிகளை எடுத்து பாருங்கள். வந்தவுடன் பேச்சிப்பாறை அணையை தூர்வாருகிறேன், பெருஞ்சாணி அணையை தூர்வாரி சுத்தப்படுத்தி தருகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்த ஐயா மனோதங்கராஜ் அவர்களே, இந்த ஆற்றூர் சந்திப்பிலிருந்து நான் கேள்வி எழுப்புகிறேன். நீங்கள் தூர்வாரிய பேச்சிப்பாறை அணையை காட்டுங்கள், நீங்கள் தூர்வாரிய பெருஞ்சாணி அணையை காட்டுங்கள், நீங்கள் தூர்வாரிய சிற்றாறு அணைகளை காட்டுங்கள். அது கூட வேறு தொகுதியிலும் எடுத்துக்கலாம். ஆனா வேறு தொகுதியிலும் நீங்க கடந்து போக முடியாது. நீங்கள் வேறு எல்லா தொகுதியிலும் இறங்கி வேலை செய்யறதாக நீங்கள் படங்கள், காணொலிகள் வெளியிடுகிறீர்கள். ஆனால் நீங்கள் அமைச்சர் அல்லவா, அந்த அணைக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. ஒரு அணை தூர்வாரியை காட்டுங்கள். இல்லை, ஒரு குளம்
சரியாக தூர்வாரியதை காட்டுங்கள். பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான குளங்கள் மட்டும் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் எத்தனை இருக்கிறது தெரியுமா? 2040 குளங்கள் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான குளங்கள். அந்த குளங்கள் இப்போது ஏட்டாவில் தான் இருந்து கொண்டிருக்கிறத தவிர நேரடியாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதில் பாதி குளங்கள் கூட சரியாக இல்லை. மீதி குளங்கள் ஆக்கிரமிப்பின் அடியில் இருந்து கொண்டிருக்கின்றன. மொத்தம் 4648 குளங்கள் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை வளப்படுத்தியது. இது திராவிட பெருவாளர்களே, நீங்கள் வெட்டிய குளங்கள் அல்ல. இந்த குளங்கள் அத்தனை வெட்டியது யார் தெரியுமா? இப்போது ஜேசிபி போன்ற இயந்திரங்களை கொண்டு அல்ல. அவர்கள் அத்தனையும் வெறும் மண்வெட்டியும் குட்டையும் கொண்டு வெட்டிய நமது முன்னோர்கள் வெட்டி நம்மிடம் கடத்திய அந்த குளங்கள். அந்த குளங்களை தூர்வாரி, வெறும் தூர் மட்டும் வாரி அதை சுத்தப்படுத்தி, உங்களிடம் இப்போது ஜேசிபி இயந்திரங்கள் இருக்கின்றன, அந்த இயந்திரங்களை பயன்படுத்தியாவது அதை தூர்வாரி சுத்தப்படுத்தி ஆக்கிரமிப்பை அகற்றி மீட்டெடுத்து அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய அந்த கடமையில் 1% நீங்கள் செய்ததுண்டா? உங்களிடம் எத்தனை ஆண்டுகள் இந்த அதிகாரம் இருந்தது? ஐயா மனோ தங்கராஜ் அவர்களே, 10 ஆண்டுகள் ஏறக்குறைய உங்கள் கையில் இந்த அதிகாரம் இருந்தது. அதில் 5 ஆண்டுகள் நீங்கள் இந்த மண்ணில் எம்எல்ஏவாக, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தீர்கள். அப்போது கேள்வி கேட்கும் போது என்ன சொன்னீர்கள்? நாங்கள் எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறோம், அதனால் ஆளுங்கட்சியானது எங்களுக்கு போதுமான நிதியை வழங்கவில்லை என்று குற்றம் சாட்டினீர்கள். அதே போல இந்த மலைகள், இயற்கையின் பேரனான இந்த மலைகளை வெட்டி சூறையாடி கொண்டிருந்தார்கள் அதிமுக ஆட்சி காலத்தில். எவ்வளவு நீங்கள் தான் சொல்லுவீர்கள், 43 குவாரிகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. 43 குவாரினா இவர்களுடைய கணக்கில் எப்படி தெரியுமா? இந்த பாலக்கல் இருக்குல்ல, பாலக்கல் வெட்டுவாங்கல்ல, அதுவும் இவங்க கணக்கில் ஒரு குவாரி. அப்புறம் இந்த அம்மி இருப்பாங்கல்ல, அம்மி வெட்டுவாங்கல்ல, அதுவும் ஒரு குவாரி. குளவி வெட்டுவாங்கல்ல, அதுவும் ஒரு குவாரி. இந்த மாதிரி சின்ன சின்ன பணிகளுக்காக, எல்லைக்கல் வெட்டுவதற்காக அதையும் ஒரு குவாரி கணக்கில் சேர்த்துட்டாங்க. சேர்த்து இவர்கள் இப்போ வெளியிடுறார்கள் ஒரு பதிவு. என்ன? 48 குவாரிகள், 49 குவாரிகள் வரைக்கும் இருந்தது. அதை எங்கள் மண்ணின் மைந்தர் குறைத்து 5 குவாரிகளாக சுருக்கியுள்ளார். இவரையா நீங்கள் குற்றம் சொல்கிறீர்கள் என்று. ஆனால் அந்த 48 சிறு சிறு கற்கள் வெட்டக்கூடிய இடங்கள் இருக்கும் போது இங்கிருந்து கேரளாவுக்கு கடத்தப்பட்ட கனிம வளங்கள் எவ்வளவு தெரியுமா? ஒரு நாள் ஒன்றிற்கு 50 to 100 லாரிகள் இங்கிருந்து கடத்தப்பட்டுக் கொண்டிருந்தது. அதற்கு எதிராக நீங்கள் கிளர்ந்தெழுந்து போராடினீர்கள். சித்திரங்கூர் சந்திப்பு எப்படி? கொள்ளையோ கொள்ளை, கனிமவள கொள்ளை, கண் இருந்தும் காணாமல், காது இருந்தும் கேளாமல், வாய் மூடி மௌனியாய் கொள்ளை போகும் கனிம வளங்களை கமிஷன் கிமிஷன் பெற்று விட்டு ஆதரவளிக்கும் அலுவலர்களே, சாபக்கேடு சாபக்கேடு, கையூட்டு வாங்குதல் சாபக்கேடுன்னு சொல்லிட்டு நீங்க சித்திரங்கூட்டில் உட்கார்ந்து போராடினீங்க. அதன் விளைவாக என்ன நடந்தது? அதற்கு பிறகு பல குவாரிகள் மூடப்பட்டது. மக்களும் என்ன நம்பினார்கள்? ஆமாம், இவர் கனிமவள கொள்ளையர்களுக்கு எதிரானவர் போல இருக்கு, இவர் இந்த இயற்கையின் பாதுகாவலர் போல இருக்கு என்று நம்பி உங்களுக்கு வாக்களித்தார்கள். நீங்களும் மறுபடியும் சட்டமன்ற உறுப்பினராக ஆனீர்கள். அதிர்ஷ்டவசமாக நீங்கள் அமைச்சராகவும் ஆனீர்கள். அதி உச்சபட்ச அதிகாரம், உங்கள் கனவில் கூட எதிர்பார்க்காத பதவி அது. அமைச்சர் பொறுப்பை ஏற்ற பிறகு இங்கிருந்து டாரஸ் லாரிகள் எவ்வளவு செல்கிறது தெரியுமா? நாள் ஒன்றிற்கு ஆயிரக்கணக்கான லாரிகள்ல மொத்தம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து வெளியே செல்லக்கூடிய, கன்னியாகுமரி மாவட்டம் வழியாக செல்லக்கூடிய லாரிகள் எண்ணிக்கை 3000 to 6000 அதி கனரக வாகனங்கள்ல இங்குள்ள மலைகளை வெட்டி உடைத்து கேரளாவுக்கு கடத்தி கொண்டிருக்கிறார். நீங்களா இது உங்கள் வாயா என்று கேட்டால் காவல்துறையை வைத்து குண்டு கட்டாக தூக்கி அப்புறப்படுத்துகிறார்கள், வழக்குகள் பதிகிறார்கள். இதுவா ஜனநாயக நாடு? இதுவா? இதற்காகவா மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்தார்கள்? கேட்டா என்ன சொல்றா தெரியுமா? நீங்க வழக்கு தொடுக்க வேண்டியதானே அப்படின்னு. உங்களை வழக்கு தொடுக்கிறதுக்காக மக்கள் தேர்ந்தெடுத்த குமஸ்தா வேலை பார்க்கறதுக்காக உங்களை சட்டசபைக்கு அனுப்பினாங்களா? இல்ல சட்டசபையில் நீங்கள் போய் வாதாடி சண்டையிட்டு எமது வளங்கள் இங்கிருந்து சூறையாடப்படுவதை தடுத்து நிறுத்துவதற்காக இந்த மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்து சட்டசபைக்கு அனுப்பினார்களா? இதுதான் நம்மிடம் இருக்கக்கூடிய கேள்வி. குமஸ்தா வேலை பார்க்கக்கூடியது, வழக்கறிஞர் தொழிலை பார்க்கக்கூடிய எல்லாரும் யார் வேணாலும் செய்யலாமே, அது ஏன்? அடுத்தது இங்கிருந்து சொல்றாரு, மத்திய அரசு, ஒன்றிய அரசு தான் இங்குள்ள கனிம வளங்களை கடத்துவதற்கு துணை போகிறது, எங்களால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்றால் 2019 சித்திரங்கூட்டில் எதற்கு போராடினீர்கள்? எதற்கு போராடினீர்கள்? ஒன்றிய அரசு தானே போராடியிருக்கோம். எதுக்கு அப்போது இருந்த மாநில அரசு போராடினீர்கள்? ஒன்றிய அரசு தான் இதை செய்கிறது என்றால் அவர் சொல்றாரு, இன்டர் ஸ்டேட் டிரான்ஸ்பருக்கான பெர்மிட், அதாவது ஒரு மாநிலத்தில் உள்ள கனிம பொருட்களை அல்லது ஒரு மாநிலத்தில் உள்ள பொருட்களை ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு கடத்தக்கூடிய, கொண்டு செல்லக்கூடிய அதிகாரம்
ஒன்றிய அரசிடம் இருக்கிறது. எனவே அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இவர்கள் கடத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு பொய்யான ஒரு சொல்லை சொல்லிக் கொண்டிருக்கிறார். உண்மை என்ன தெரியுமா? கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் அதே இன்டர்ஸ்டேட் டிரான்ஸ்பர் பொருந்தும் தானே? ஏன் கேரளாவிலிருந்து ஒரு லோடு கூட கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வரவில்லை? ஏன் கர்நாடகாவிலிருந்து ஒரு லோடு கூட கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வரவில்லை? ஏன் தமிழ்நாட்டில் உள்ள கனிமங்கள் மலைகள் மட்டும் வெட்டி சூறையாடி கேரளாவுக்கு கடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது? இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்வதுண்டா? எவ்வளவு கெட்ட வெட்டுறாங்க தெரியுமா? இங்கு 5 குவாரிகள் இருக்குல்ல, சின்ன சின்ன கற்கள் வெட்டிட்டு இருந்த பாவப்பட்டவங்க வெட்டவங்க தெரியுமா? ஏழைகள், ஒரு பாமரர்கள் இயக்கிக் கொண்டிருந்த சின்ன சின்ன கற்குவாரிகள் அத்தனையும் மூடிவிட்டு பெரும் முதலாளிகளுக்கு குத்தகைக்கு விட்டிருக்கிறார்கள். அந்த பெரும் முதலாளிகள் யார் தெரியுமா? இவருடைய பினாமிகள் 5 பேரும். 5 குவாரிகள்ல இவர் என்ன சொல்றாரு? வில்லுக்குறியில தோட்டியோடு பக்கம் இருக்குல்ல, தோட்டியோடு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு குவாரி மட்டும்தான் அது குளச்சல் தொகுதிக்கு உட்பட்டது. மீதி 4 குவாரிகளும் ஐயா மனோ தங்கராஜ் அவர்களுடைய எல்லைக்கு உட்பட்ட பத்மநாபம் தொகுதியில் இருக்கக்கூடிய குவாரிகள். சித்திரங்கோடு பகுதியில இந்த கடந்த 4 ஆண்டுகள்ல 5 வானுயரம் உயர்ந்திருந்த மலைகளை வெட்டி பள்ளத்தாக்காக மாற்றி நிறுத்தி இருக்கிறார்கள். இந்த மலைகளை இவர்களால் உருவாக்க முடியுமா? ஏன் இந்த மலைகளுக்கு எதிராக நாங்கள் தொடர்ச்சியாக மலைகளை வெட்டுவதற்கு எதிராக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நீங்க புரிந்து கொள்ளணும். மலைகள் இருந்தால்தான் மழை பொழியும். எப்படி? எங்கேயாவது ஆறுகள் பள்ளத்திலிருந்து உருவாகி மேல் நோக்கி வருமா, இல்ல மலைகளில் இருந்து உருவாகி கீழ் நோக்கி வருமா? மலைகள் தான் நகர்ந்து வரக்கூடிய மலை மேகங்களை தடுக்கும் தடுப்பு அரண். அதை சுற்றி இருக்கக்கூடிய பசும் சோலை காடுகள் அந்த மலை மேகங்களை ஈர்க்கும். இவை 2 நடந்தால்தான் மழை பொழியும். மழை பொழிந்தால்தான் அருவிகளில் தண்ணீர், ஆற்றில் தண்ணீர், அருவியில் தண்ணீர், கிணற்றில் தண்ணீர், குடிக்க தண்ணீர், குளிக்க தண்ணீர், வேளாண்மைக்கு தண்ணீர். மழை இல்லைன்னா மழை பெய்யாது. ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்தை எடுத்து பாருங்க, இல்ல இந்த பக்கம் திருநெல்வேலி மாவட்டத்துல தென்பகுதியில் எடுத்து பாருங்க, அங்க மழை பொழியாது. அங்கேயும் நகர்ந்து வரும் மலை மேகங்கள் அதை தடுப்பதற்கு மலைகளோ ஈர்ப்பதற்கு காடுகளோ இல்லாமல் அந்த மலை மேகம் நகர்ந்து போயிடும், மழை பொழியாது. ஆனால் நமது குமரி மாவட்டத்தின் இயற்கை எழில் கொஞ்சம் பகுதியாக இருப்பதற்கு காரணம் இங்குள்ள மலைகள். அந்த மலைகளை ஈவு இரக்கம் இல்லாமல் வெட்டி சூறையாடி கடத்தி கொண்டு போறாங்கல்ல, இவனால ஒரு மலையை உருவாக்க முடியுமா? உங்களால் உருவாக்க முடியாத மலையை வெட்டி கொண்டு செல்வதற்கான அதிகாரத்தை உங்களிடம் யார் வழங்கியது? இதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சி கைகளில் மட்டும் ஒரு அதிகாரம் இருந்திருந்தனா ஒரு மலையை தொட்டுப்பானா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. இந்த பக்கத்தில் செருகோல் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு, செருகோல். அந்த செருகோல் பகுதியில ஒரு சின்ன குன்று இருக்கு. அந்த குன்று 1991ஆம் ஆண்டு வெள்ளப்பெருக்கு பேச்சிப்பாறை அணையில் நடந்த வெள்ளப்பெருக்கின் போது இந்த பகுதி முழுக்க அழிந்து விட்டது. வெள்ளம் நிரம்பி செல்கிறது. அந்த நேரத்தில் மக்கள் அந்த மேடான பகுதியில் வந்து அமர்ந்து தங்களுடைய உயிரை பாதுகாத்தார்கள், தங்களுடைய உடம்பை பாதுகாத்தார்கள். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த செருகோல் மலையை உடைத்து TTK அப்படிங்கிற நிறுவனத்தின் மூலமாக கடத்துவதற்கு இவர்கள் அனுமதி வழங்கினார்கள். அந்த அனுமதி வழங்கியவுடன் அந்த மக்கள் எம்மிடம் கோரிக்கை வைத்தார்கள், இந்த மாதிரி மலையை எங்க வீட்டு பகுதியில் இருக்கக்கூடிய மலையை வெட்டி கொண்டு வராங்க, எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்ட்டு. நாங்கள் நாம் தமிழர் பிள்ளைகள் அத்தனை பேரும் போனோம். கடுமையான போராட்டம். 28 வழக்கறிஞர்களை கொண்டு வந்து நிறுத்தி எங்களுக்கு எதிராக அச்சுறுத்தினார்கள். காவல்துறை குவித்தார்கள், எங்களை அடித்தார்கள். அடி வாங்கி அண்ணன் இங்க தான் உட்கார்ந்திருக்காரு. அடித்த பிறகும் நாங்கள் எழும்பாமல் தொடர்ச்சியாக போராட்டம் செய்து 7 முறை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து, உள்ளாட்சி நிர்வாகத்தில் அத்தனை பேரை சந்தித்து முறையிட்டு இதே இடத்துல இதே ஆற்றூர்ல வலிமையான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து அந்த குவாரியை தடுத்து நிறுத்தினோம். அந்த மலையை, செருகோல் மலையை தடுத்து நிறுத்திய பெருமை நாம் தமிழர் கட்சியும் அதோடு சேர்ந்த போராளிகள் அத்தனை பேருக்கும் உரித்தாவனாரு. இதை எங்களால் பண்ண முடிந்தது. ஆனால் அதை பண்ண முடியலையே. அதற்கு எதிராக போராடும் போது வழக்குகள் தொடுக்கிறார்கள், மிரட்டல் விடுகிறார்கள், கொலை முயற்சி செய்கிறார்கள். என்ன செய்வது? அதிகாரம் கையில் இல்லையே. ஒரு சின்ன அதிகாரம் எங்களிடம் இருந்திருந்தால் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி முடிவிருப்போம். எப்படி தெரியுமா? வெறும் ஒரு கவுன்சிலருங்க, ஒரு பேரூராட்சியில கப்பியறை அப்படிங்கிற ஒரு பேரூராட்சியில ஒரே ஒரு கவுன்சிலர், எங்க அக்கா ஆன்சி சோபாராணி, அவங்க ஒரு கவுன்சிலரை வச்சுட்டு என்ன பண்ணாங்க தெரியுமா? கூட இருக்கக்கூடிய 15 கவுன்சிலரையும் கூடி உட்கார வச்சு பேசுறாங்க. எங்க பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கருங்கல் மலை, அந்த கருங்கல் மலை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, நமக்கு நீர் ஆதாரத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, மேகங்களை தடுத்து மலையை பொழிவதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, இந்த மலையை வெட்டிவிட்டால் நிலத்தடி மட்டம் கீழ் பெய்யும், மழை பெய்யாது அப்படிங்கிறத புரிய வைத்து அவர்களுக்கு பாடம் எடுத்து வகுப்படுத்தி ஏறத்தாழ 4 மாதங்கள் அவர்களுக்கு தொடர்ச்சியாக பயிற்றுவித்து அத்தனை பேரையும் அந்த போராளிகளாக மாற்றி, எப்படி மாற்றி கட்சியில உள்ளவங்களையும் அந்த போராளிகளாக மாற்றி உட்கார்ந்து உள்ளிருப்பு போராட்டம் 5 நாட்கள் நடத்தி அந்த கப்பியறை பேராட்சியில நடத்தி அந்த கருங்கல் மலையை வெட்டியதை மூடினார்கள். எப்படி? வெறும் ஒரு கவுன்சிலருங்க, ஒரு கவுன்சிலர் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மலையை உடைப்பதை மூடப்படுகிறது என்றால், அதிகாரமே இல்லாத எங்களால் இந்த செருகோல் மலை உடைப்பை தடுத்து நிறுத்த முடியும் என்றால், ஒரே ஒரு MLA அதிகாரம் இந்த 10ஆம் தொகுதியில கிடைச்சிருந்தா
இந்த மலையை ஒரு பொடி அவன் கொண்டு போயிருப்பானா? இல்ல 19ஆம் தேதி விடுங்க, கன்னியாகுமரி மாவட்டத்தில் வலிமை வாய்ந்த வேட்பாளர்களை நாம் தமிழர் கட்சி நிப்பாட்டி இருக்கு. அதுல ஒருத்தர் அவங்க கிள்ளியூரா இருக்கலாம், கிள்ளியூர்ல இருக்கக்கூடிய நம்ம தம்பி ஹிம்லரா இருக்கலாம், ஆன்சி சோபாராணி அக்காலா இருக்கலாம், நாகர்கோவில் தலைநகரில் இருக்கக்கூடிய என் தம்பி முத்துக்குமாரா இருக்கலாம், இல்ல அக்கா மரிய ஜெரிஃபரா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். யாராவது ஒருத்தர் கையில அதிகாரம் ஒரு அதிகாரம் கிடைச்சிருந்தா கூட இங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள வளங்கள் ஒண்ணு கூட கேரளாவுக்கு போயிருக்காது, ஒண்ணு கூட போயிருக்காது. அவர்களை பின்பற்றி அவர்களை பற்றி நாங்க ஒட்டுமொத்தமா சுத்தி வளர்ச்சி அந்த வலிமையான போராட்டத்தை முன்னெடுத்திருப்போம். எனக்கு முன்னாடி பேசிட்டு சொன்னார்கள், வெறும் ஒரு 5000 பேர் இருந்திருந்தா இந்த போராட்டத்தை நிறுத்தி இருப்போம் அப்படின்ட்டு. எப்படி நிறுத்த முடியும்னு சொல்றீங்களா? உங்கள்கிட்ட வெளிப்படையாவே சொல்றேன். தாமிரபரணி கொடுத்த தாமிரபரணி ஆத்த தாண்டி தானே போய் ஆகணும். நாங்க நேர போவோம், ஒரு 5000 பேர் போவோம், நேர போவோம். எங்க மகிழ்ந்து எங்களுடைய இருசக்கர வாகனம், எங்கள்கிட்ட கிடைக்கக்கூடிய வாகனங்கள் அத்தனையும் கொண்டு போவோம். நடு ரோட்ல நிப்பாட்டிட்டு சாவியை லாக் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துருவோம். எப்படி இங்க இருந்து கேரளாவுக்கு போவோம்? என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? 5000 வாகனங்கள் அந்த சாலையை மறித்து, அதே போல கேரளாவுக்கு செல்லக்கூடிய அத்தனை சாலைகளை மறித்து எங்களுடைய வாகனங்களை நிறுத்திவிட்டு வந்துவிட்டோம் என்றால் இந்த அரசால் என்ன செய்ய முடியும்? இன்டர்நேஷனல் இஷ்யூவா மாறிடும். இன்டர்நேஷனல் இஷ்யூவா கேரளாவுக்கு இங்க கனிமவளையில ஒரு பொருள் போகாது. முடியுமா முடியாதா? உங்களால் முடிந்தா முடியும்னு சொல்லுங்க, வந்து நில்லுங்க, நம்ம இனி கூட பண்ணலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா வர்றதுக்கு ஆள் இல்ல. இந்த மக்களை தயார்படுத்தணும். பல போராட்டங்கள்ல நாங்க சொல்லி இருக்கோம். என்ன தெரியுமா? நீங்கள் நாம் தமிழர் கட்சி அப்படின்ட்டு நீங்க வராதீங்க, உங்களுக்கு விருப்பம் இல்ல, வர வேண்டாம். ஏன்னா இங்க வந்து கடினமான சுமைகளை தாங்கணும், வழக்குகள் வாங்கணும், சிறை வாங்கணும், அடிகள் வாங்கணும், பொருளாதார இழப்பு, எக்கச்சக்க பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகள் கூட நீங்க தோல் கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் வர வேண்டாம். பொதுமக்களாக வாருங்கள். நாங்கள் இந்த நாம் தமிழர் கட்சி துண்டை கலத்தி வைத்துவிட்டு பொதுமக்களாக வாருகிறோம். எம்மிடத்தில் நெஞ்சுரம் இருக்கிறது. மேதகு பிரபாகரன் அவர்களிடமிருந்து எம்மிடம் கடத்தப்பட்ட மா வீரர்களிடமிருந்து எம்மிடம் கடத்தப்பட்ட எந்த சூழலிலும் பின்வாங்காத, எந்த சூழலிலும் சோலை போகாத, எந்த சூழலிலும் சமரசமாகாத உயர்ந்த எண்ணங்களும் எக்கை ஒத்த வலிமையான உறுதியான சிந்தனைகளும் வலிமை எங்களிடம் இருந்து கொண்டிருக்கிறது. நாங்க முன்ன நிற்கிறோம், நீங்க கூட நில்லுங்க போதும். இல்ல வலிமை வாய்ந்த ஒருத்தங்க இருக்கீங்கன்னா நீங்க முன்ன நில்லுங்க, நாங்க கூட நிற்கிறோம். போராடி இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தோட வளங்கள், நமது தமிழ்நாட்டில் வளங்கள் சூழல் போவதை தடுத்திருக்க வேண்டாமா வேண்டுமா என்பதை நீங்கள் சிந்தியுங்கள். இன்னொன்னு குறைஞ்சு போகல, இனியும் முடியும். என் அன்பான மக்களே, கட்சி கடந்து, சாதி கடந்து, அமைப்புகள் கடந்து, மதம் கடந்து நாம் அனைவரும் தமிழர்களாக, குமரி மாவட்ட மக்களாக ஒன்றிணைந்து நின்றோம் என்றால் இந்த கனிமூல கொள்ளையை ஒரே வாரத்தில் தடுத்து நிறுத்த முடியும். இது சத்தியம். அதுபோல இந்த உள்ளூர்ல பிரச்சனைகள், இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மாத்தூர் தொட்டிப்பாலம், அந்த தொட்டிப்பாலம் இருக்கிறது அல்லவா, போன சட்டமன்ற தேர்தலில் 2025ஆம் ஆண்டு தேர்தலில் ஒரு காணொளி பெட்டி வைத்து ஆங்காங்கு ஒரு வாகனங்கள் மூலமாக ஒருவர் பரப்புரை செய்து கொண்டிருந்தார் தெரியுமா? ஒருவர் பரப்புரை செய்து கொண்டிருந்தார் தெரியுமா? என்ன சொன்னார் தெரியுமா? நான் ஒரு சூழியல் சுற்றுலா மையம் அமைக்கிறேன். எப்படி சூழியல் சுற்றுலா மையம்? இணையத்தில் போய் தேடி பாருங்க, இப்போதும் இருக்கு அந்த காணொளி. மாத்தூர் தொட்டிப்பாலம் இருக்குல்ல, அந்த தொட்டிப்பாலத்துக்கு இடையில ஒரு சூழியல் சுற்றுலா மையம் அப்படி அப்படியே போவோம். அந்த காணொளி, அந்த கேமரா அப்படி அப்படி போவோம். அழகா அந்த பயோஸ்கோப் எல்லாம் பயங்கரமா காட்டியிருப்பாரு. அந்த சூழியல் சுற்றுலா மையம் எங்கே என்ற கேள்வியை நான் எழுப்பிக் கொண்டிருக்கிறேன். தொடர்ச்சியாக 3 ஆண்டுகளா எழுப்பிக் கொண்டிருக்கேன். இதுவரைக்கும் காணல. வடிவேல் சொன்ன மாதிரி கிணறே காணல அப்படின்னு சொன்ன மாதிரி ஐயாவுடைய சூழியல் சுற்றுலா மையத்தை அப்பப்ப நான் போய் தேடி பார்த்துட்டே இருக்கேன். ஏன் கண்ணில் மட்டும் அது மாட்ட மாட்டேங்குது? உங்களுக்கு கண்ணில் ஏதாவது மாட்டுதா? போய் பாருங்களேன். இப்போ 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது மக்களை ஏமாற்றி நம்முடைய வாக்குகளை பறிப்பதற்காக சூழியல் சுற்றுலா மையம் என்று ஒன்றை கொண்டு வந்த பயோஸ்கோப்பை காட்டிய காணொலி வெளியிட்ட இதே ஐயா மனோத்ங்கராஜ் அவர்கள் அதில் வெற்றி பெற்று விட்டார்களவா? அப்ப அது அவருக்கு ஒரு ஃபார்முலாயா மாறுது. அந்த ஃபார்முலாய இப்ப மீண்டும் தூக்கிட்டு வராரு. எப்படி? முல்லை பூங்கா, முல்லை பூங்காவா? இப்போ சுருளோடு பக்கம் இருக்குல்ல, சுருளோடு பக்கத்துல மலைக்கு மேல ட்ரக்கிங் போறாரு, ஓடுறாரு, ஓடி மேலே ஒரு கேமரா வச்சு அவரை வந்து வீடியோ எடுக்கிறாரு. எடுத்துட்டு இதுல நாங்க வந்து முல்லை பூங்கா கொண்டு வர போறோம், இந்த மலை ஏற்ற பயிற்சி கொடுக்க போறோம், இங்க வந்து அருமையாக இந்த மலைகளை பார்க்க முடியும், மலைகளை பார்க்க முடியும்னு கடைசியா சொல்லக்கூடிய ஆள் நீங்க தான். மலைகள் அத்தனை சூறையாடிட்டு எதை பார்க்க போறீங்க? எங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. என்ன தெரியுமா? நீங்கள் அந்த மலைக்கு மேல் ஏறும்போது மீறி எத்தனை மலைகள் கண்கள் தென்படுகிறதோ அத்தனை உடைப்பதற்காக நீங்கள் ஏறுகிறீர்களோ என்கிற அச்சம் எங்களுக்கு ஏற்படுகிறது. இப்போ அடுத்தது மீண்டும் ஒரு காணொலி வெளியிட்டு பாருங்க, கொண்டு வருவாரு. அங்கங்கேயா வாகனங்களை நிறுத்தி அழகா காட்டுவாங்க, காட்சி பொருளாக்குவாங்க. எப்படி
நான் முல்லை பூங்கா கொண்டிருக்க போகிறேன். அப்படி என்றால் அப்படி அந்த காணொலி வெளியிடும் போது இந்த மானமுள்ள தமிழர்கள், மானமுள்ள இந்த ஆற்றூர் பகுதி சார்ந்த மக்கள், நீங்கள் அந்த இடத்துல போய் அவர் வரும்போது நேருக்கு நேர் நின்று அந்த மாத்தூர் தொட்டிப்பாலத்தில் நீங்கள் கொண்டு வருவதாக கூறிய சூழியல் சுற்றுலா மையம் எங்கே, அதை காட்டிவிட்டு இந்த காணொலியை வெளியிடுங்கள் என்று நீங்க சொன்னீங்கன்னா உங்களை நான் பாராட்டுகிறேன். அதே போல என்ன சொன்னார் தெரியுமா, இங்கு ஒரு சட்டக்கல்லூரி கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சட்டக்கல்லூரி எங்க பாத்தீங்களா? யாரா பாத்தீங்களா? இங்க சட்டம் பயின்றதுக்காக கேரளாவுக்கு போறாங்க நம்ம மக்கள். அரசு கல்லூரி என்றால் திருநெல்வேலிக்கு போகிறார்கள், இல்லைன்னா திருப்பதிக்கு தான் போகிறார்கள். இங்க நீங்க கொண்டு வரக்கூடிய சட்டக்கல்லூரி எங்கே? இன்னொன்னு, வானூர்தி விண்ணூர்தி நிலையம் ஒன்று அமைக்கிறேன் அப்படின்னு. அந்த விண்ணூர்தி நிலைய கோரிக்கையை நாம் தமிழர் கட்சி நிராகரிக்கிறது, அது வேற விடயம். ஆனால் நீங்கள் இந்த விஜயவசந்த் அவர்களோடு சேர்ந்து விண்ணூர்தி நிலையம் கொண்டு வருகிற கொடுத்த வாக்குறுதி என்னானது? கல்வி கடன்களை ரத்து செய்கிறேன் என்று சொன்னீர்களே, என் பிள்ளைகளுக்கான கல்வி கடன் ரத்து செய்வது என்னானது? மதுக்கடைகளை மூடுகிறேன் என்கிறீர்களே, மதுக்கடைகளை மூடியதை காட்டுங்களே, ஏதாவது ஒன்று. ஆனால் ஒன்று மட்டும் சிறப்பாக நீங்கள் செய்தீர்கள். எம்முடைய இயற்கையின் பேரரான மலைகளை உடைத்து நாள்தோறும் கேரளாவுக்கு கடத்தி கல்லா கட்டினீர்கள், அது மட்டும் நீங்கள் செய்தீர்கள். வெறும் கல்லா கட்டுவது மட்டுமல்ல அன்பானவர்களே, என்ன செய்தார்கள் தெரியுமா? இந்த கனிமூல கடத்தல் வாகனங்களால் மோதி 380க்கும் மேற்பட்ட நமது உறவுகளை, நமது இரத்த உறவுகளை, ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என்று பாராமல் கொலை செய்தார்கள். லாரிகளால் மோதி விபத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள். 1600க்கும் மேற்பட்ட மக்களை கையிழந்து காலிழந்து மெய்யிழந்து அவர்களை மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் முடக்கினார்கள். இது இவ்வளவு செய்த பிறகும் இந்த கனிமூல கொள்ளையை நிப்பாட்டுவதற்கு இவர்களுக்கு முடியவில்லை. இதே மாத்தூர் தொட்டிப்பாலத்தில் அம்மையார் அழகுமீனா அவர்கள், தற்போது மாவட்ட ஆட்சியராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அம்மையார் அழகுமீனா அவர்கள் அந்த மாத்தூர் தொட்டிப்பாலத்தை ஒரு நாள் மூடினார்கள். என்ன காரணம் சொன்னார்கள் தெரியுமா? அங்கிருந்து ஒருத்தர் வந்து தற்கொலை பணியை செய்து விட்டார், எனவே இந்த மாத்தூர் தொட்டிப்பாலத்துக்கு தடை செய்கிறேன் என்று. அப்புறம் நாங்க போராடி அந்த தடை விலக்கினார்கள், அது வேற விஷயம். அந்த அம்மையாருக்கு எவ்வளவு அக்கறை இருக்கு பாருங்க. மாத்தூர் தொட்டிப்பாலத்துல ஒருத்தர் வேணும்னே வந்து குதிச்சு தற்கொலை பண்ணாரு. அவர் இங்க தற்கொலை பண்ணலாம், வேற எங்கேயாவது தற்கொலை பண்ணிப்பாரு. தற்கொலைக்கு நிறைய வழி இருக்கு, அவரை காப்பாற்ற முடியாது. ஒருத்தன் தற்கொலை துணிச்சுட்டா அப்படின்னா அவர் யாரும் காப்பாற்ற முடியாது, இதானே உண்மை. அதற்காக இந்த மாத்தூர் தொட்டிப்பாலத்தை மூடிய அம்மையார் அழகுமீனா அவர்களே, சாலைகளில் சென்று கொண்டிருந்த, வேலைக்கு சென்று கொண்டிருந்த, பள்ளிக்கூடத்துக்கு சென்று கொண்டிருந்த, ஒரு இடத்திலிருந்து தங்களுடைய உறவினர்கள் வீடுகளுக்கு சென்று கொண்டிருந்த மக்கள் 380 பேருக்கு மேற்பட்ட மக்களை கனிமூல கடத்தல் லாரிகள் மோதி படுகொலை செய்தார்களே, எப்போது நீங்கள் இந்த கனிமூல கடத்தல் லாரிகளை தடை செய்ய போகிறீர்கள்? இந்த கேள்வி நாங்கள் எழுப்புறோம், இதுவரைக்கும் பதில் இல்லை. அதே போல இங்குள்ள நீர்நிலைகளை மீட்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்தார். 2021ஆம் ஆண்டு அந்த தேர்தல் அறிவிப்பின் போது சட்ட போடாம ஒரு பாசி வாற்றிருப்பார் ஒரு ஆள், பாருங்க. அவர் கொடுத்த அந்த வாக்குறுதிகள் அதுல இருக்கு, சட்ட போடாம பாசி வாற்றிருப்பாரு. நான் கேட்டேன், நீங்க வந்து வாரத்துக்கு ஒரு குளம் வச்சு தூர்வாரி இருந்தா கூட விடுமுறை எல்லாம் தவிர்த்து ஒரு 50 குளமாவது தூர்வாரி இருக்கலாம்ல, நீங்க தூர்வார குளத்தை காட்டுங்க அப்படின்னு. அதிகாரம் கையில் கிடைத்த பின்பும் இந்த நிலத்தில் உள்ள குளங்கள் மீட்கப்படாமல் எப்படி இருந்து கொண்டிருக்கிறது? அழிவின் விளிம்பில் இருந்து கொண்டிருக்கிறது. என்ன பண்றான்? அந்த குளத்தை தூர்வாராமல் சுத்தம் செய்யாமல் அப்படியே போட்டுறான். பக்கத்தில் இருக்கக்கூடிய விளைநிலத்துக்காரன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமித்து ஒரு காலகட்டத்தில் அந்த குளங்களை முற்றுமுழுதாக ஆக்கிரமித்து விடுறாங்க. அந்த குளங்கள் அழிக்கப்படுகிறது. இந்த சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. இதை தடுத்து நிறுத்துவதற்காக நமது நீர்நிலைகளை நீங்கள் புதிதாக உருவாக்க வேண்டாம், ஆனால் நமது முன்னோர்கள் உருவாக்கி வைத்திருந்த அந்த நீர்நிலைகளை மீட்டுருவாக்கம் செய்வதற்காக, மீட்டுருவாக்கம் செய்த அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்காக, நிலத்தடி நீர்மட்டத்தை மேம்படுத்துவதற்காக நீங்கள் என்ன செய்தீர்கள்? அதே என்ன செய்தீர்கள் கேள்விகளை நீங்களும் எங்கள் மேல் திருப்பலாம். இது ஜனநாயக நாடு. நீங்கள் அத்தனை பேரும் நாங்கள் எழுப்பக்கூடிய அதே கேள்விகளை நீங்களும் எங்கள் மீது எழுப்ப வேண்டும். நாம் தமிழர் கட்சி நாங்க இருக்கோம்ல, எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிருக்கோம் தெரியுமா? 70 குளங்களை இந்த தொகுதியில தூர்வாரி சுத்தப்படுத்தி மீட்டெடுத்திருக்கோம். அழிவின் விளிம்பில் காணப்பட்ட குளங்களை 70 குளங்கள், அதில் 3 குளங்கள் இதே ஆற்றூர் பேராட்சிக்கு உட்பட்டு. ஆற்றூர் பேராட்சியில் மொத்தம் 13 குளங்கள் இருக்கின்றன. அந்த குளங்களை மீட்டுருவாக்க வேண்டும் என்று விவசாயிகள் குறை தீர்ப்பும் கூட்டம் முதல் மாவட்ட ஆட்சியர் கூட்டம் வரை ஐயா உழவர் பாசனோட செயலாளர் சாம்ராஜ் ஐயா இருக்காங்கல்ல, எக்ஸ் ஆர்மி, அவரும் நாங்களுமாக பல மனுக்கள் கொடுத்த பிறகு ஒரு மனுக்கள் கூட கண்டுகொள்ளப்படவில்லை, ஒரு மனுக்கள் கூட பரிசீலிக்கப்படவில்லை. நாங்கள் சோர்ந்து விடவில்லை, இறங்கணும் களத்துல. இந்த பேரூராட்சியில மட்டம் 3 குளங்கள், கடந்தப்பட்டு குளம் இருக்குல்ல, அது அந்த பக்கம், இந்த பக்கம் இருக்கக்கூடிய குளங்கள் பல 3 குளங்களை தூர்வாரி மீட்டெடுத்திருக்கோம். அதே போல இந்த ஒட்டுமொத்த தொகுதியிலே 70 குளங்கள், போன வாரம் தான் 70வது குளத்தை மீட்டெடுத்தோம். 70 குளங்கள், எந்த அதிகாரமும் கையில இல்ல. மச்சான் நீ ஒரு 500 நீ ஒரு 100, நீங்க ஒரு 1000,
சேர்த்து போடுவோம், ஒரு ஜேசிபி கொண்டு வருவோம், நாங்க எல்லாரும் சேர்ந்து எங்களோட உடல் உழைப்பை செலவிடுவோம், அங்கே கஞ்சி காய்ச்சி குடிப்போம், குடிச்சு அந்த குளங்களை மீட்டு ஏன் செய்யறோம் தெரியுமா? எங்களுக்கு ஒரு வேலை இல்லையா? எங்களுக்கு தேர்தல் நேரத்தில் மட்டும் நல்ல ஒரு காணொலிகள் வெளியிட்ட மக்களை கவர தெரியாதா மற்ற கட்சிகள் பண்ணுவது போல? அது அல்ல. எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பித்தது நம்முடைய இயற்கை வளங்களை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டியது நாம் தமிழர் கட்சி சார்ந்த ஒவ்வொருவருக்கும் தலையாய கடமை என்றுணர்ந்து சுற்றுச்சூழல் பாசறை என்கிற ஒரு பாசறையை உருவாக்கி அந்த பாசறையின் மூலமாக நமது இயற்கையை மீட்டெடுப்பதற்கான ஒரு உன்னதமான செயலை, ஒரு புனிதமான செயலை, இந்த இயற்கைக்கு சாதகமான ஒரு செயலை, இயற்கையை பாதுகாக்கக்கூடிய ஒரு செயலை செய்து கொண்டிருக்கக்கூடியது இந்த மண்ணில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எனவேதான் தேவை நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி காலத்தின் கட்டாயம் ஏன்? அந்த கேள்விக்கான பதில் தான் சொல்லிட்டு இருக்கேன். இதே போல இந்த மண்ணில் வலிமையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் வேற ஏதாவது ஒரு கட்சி இந்த பணியை செய்ததுண்டா? ஒரு ஆள் காட்டுங்க. ஒருத்தர் இவர்கள் வலிமையற்றவர்களா, பொருளாதாரமற்றவர்களா, இல்லை சம்பாத்தியமற்றவர்களா, திருடாதவர்களா? சொல்லுங்க. எவருமே செய்ததில்லை. அதுபோல பாருங்க, அருவிக்கரை இடத்துக்கரை சானல், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆற்று பகுதி வழியாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சானல் இருக்குல்ல, இந்த சானல் போறதுனாலதான் இந்த பகுதி விளைச்சல் பெறுகிறது, வளமாக இருக்கிறது. இது அந்த பகுதியில் ஒரு 1/2 கிலோமீட்டர் போன பிறகு அந்த அருவிக்கரை இடதுக்கரை சானல்ல தண்ணீர் ஒழுங்காக போகாது. அதுக்கு அந்த பக்கம் ஒழுங்கான பாசனங்கள் கிடையாது. நிலத்தடி நீர் மட்டத்தை மேம்படுத்த முடியல. கிணறுகள்ல தண்ணீர் வற்றி போகிறது. கிணறுகள் எவ்வளவு தண்ணீர் வற்றி கொண்டு 350-400 அடி வரைக்கும் ஆழ்துளை கிணறு போட்டுதான் குடிநீருக்கான தண்ணீரை கொண்டு வர வேண்டிய சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டுள்ளோம். அதையாவது தூர்வாரி கொடுங்க. நீங்க புதிதாக ஒரு கால்வாய் உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கவில்லை. நம் முன்னோர்கள் கடினப்பட்டு மண்வெட்டியும் குட்டையும் வைத்து வெட்டி உருவாக்கிய அந்த கால்வாயாவது மீட்டு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சிருக்கோம். அந்த கால்வாயில் மதில் சுவரை சரி செய்ய தாங்க அப்படிங்கிற கோரிக்கை வச்சோம். இதுவரைக்கும் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் 10,64,000 கோடி கடனை இங்கு உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த கடனை நீங்கள் எப்படி உருவாக்கினீர்கள்? எப்படி எதற்காக உருவாக்கினீர்கள் என்கிற கேள்வியை நாம் அனைவரும் எழுப்ப வேண்டும். இங்கு இலவசங்கள் கொடுத்து இந்த நாட்டின் மக்களை கேவலமாக ஒரு பிச்சைக்காரர்களாக அவர்கள் கருதுகிறார்கள். அவர்கள் வெறும் வாக்குகள் வழங்கக்கூடிய ஒரு வாக்கு வங்கியாக மட்டும் பார்க்கிறார்கள். அதுவும் தேர்தல் நேரத்துக்கு மட்டும் கொடுக்கிறார்கள். எங்க அக்கா சொல்லிட்டு போனது போல, தேர்தல் வருது அப்படின்னா அது வரைக்கும் பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லுவாங்க, கொடுக்க மாட்டாங்க. தேர்தல் வரும்போது 3000 ரூபாய் சேர்த்து கொடுப்பாங்க. அதுக்கு கோடை காலத்துக்கு அப்படின்னு இதுவரைக்கும் எவரும் செய்யாத ஒரு அறிவார்ந்த திட்டம் என்ன? 2000 ரூபாய் தரேன், கல்லூரிக்கு செல்லக்கூடிய பிள்ளைங்களுக்கு 1000 ரூபாய் தரேன், ஆடவருக்கு 1000 ரூபாய் தரேன், மகளிருக்கு 1000 ரூபாய் தரேன். உரிமை தொகையா? என்ன உரிமை தொகை? நீங்கள் வழங்குவது இந்த இலவசங்கள் என் மக்களை வஞ்சிக்கவா, என் மக்களை வாழ்விக்கவா? நீங்கள் இலவசங்கள் கொடுங்க என்று யாராவது உங்களிடம் கேட்டார்களா? நீங்கள் இந்த மண்ணில் நடத்தப்படக்கூடிய போராட்டங்கள் அத்தனை எடுத்து பாருங்கள். அந்த போராட்டத்தின் கருப்பொருள் என்ன என்பதை அறிந்து அந்த கருப்பொருளை, அந்த போராட்டத்தின் கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக உங்களுடைய ஆற்றலை எவ்வளவு செலவிட்டீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஆனால் அதற்கு நேர் மாறாக இவர்கள் அரசியல்வாதிகள் அல்லவா? தலைவர்கள் தான் நாட்டை பற்றி சிந்திப்பார்கள். அரசியல்வாதிகள் அடுத்த தேர்தலை குறித்து சிந்திப்பார்கள். நீங்கள் அரசியல்வாதிகளும் அதிலும் கீழான முன்காந்தரமான அரசியல்வாதிகள். நீங்கள் என்ன செய்வீர்கள்? பாதி பேரை சாராயம் கொடுத்து கொண்டீங்க, மீதி பேரை என்ன பண்றீங்க? இந்த இலவசங்களை அள்ளி கொடுத்து. ஏன்னா அவன் சாராயம் குடிச்சு இருக்கக்கூடிய ஒரு வீடு எப்படி இருக்கும்? வறுமையின் பிடியில் ஆட்கொண்டு இருக்கும். அவனுக்கு இந்த 1000 ரூபாய் கொடுத்து அவருடைய வாக்கை மீண்டும் பறிச்சு 60 ஆண்டுகளாக ஈடுபடும் திராவிட கட்சிகளும் சேர்ந்து என்ன செய்தீங்க? என் மக்கள் என்ன செய்தீங்க? இந்த வறுமை நிலையிலிருந்து மீட்டுக் கொண்டு வருவதற்காக ஏதாவது திட்டங்கள், ஏதாவது வலிமையான திட்டங்கள், இந்த நிலவும் வளமும் சார்ந்த தொழில்கள் நிறைய அனைவருக்கும் வேலை வாய்ப்பை வழங்கினீங்களா? செவிலியர்கள் போராடுகிறார்கள், மருத்துவர்கள் போராடுகிறார்கள், ஆசிரியர்கள் போராடுகிறார்கள், ஆசிரியர் பணியாளர்கள் போராடுகிறார்கள், இந்த தூய்மை பணியாளர்கள் போராடுகிறார்கள், அத்தனை பேரும் போராடுகிறார்கள். ஆனால் 2021ஆம் ஆண்டு நீங்கள் அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பு என்ன செய்தீர்கள்? அதிமுக ஆட்சி காலத்தில் போராடிய அத்தனை போராட்டங்களிலும் போய் உட்கார்ந்துட்டு நான் வந்தவுடனே இதை செய்துடுறேன், வந்தவுடனே இதை செய்து தந்துடுறேன், ஒரே ஒரு வாட்டி ஸ்டாலினுக்கு வாய்ப்பு தாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்களா இல்லையா? கேட்ட பிறகு இப்போது போராடக்கூடிய மக்களை அடித்து துரத்தி அந்த வாகனங்களில் ஏற்றி கொண்டு சென்று கொடுமை செய்கிறாரா இல்லையா? எவ்வளவு கொடுமைகள்! இதற்காக மக்கள் உங்களிடம் அதிகாரத்தை தந்தார்கள். இப்போது அதை அனைத்தையும் மழுங்கடிக்கும் விதமாக நீங்கள் இந்த 1000ம் 2000ம் 5000ம் கொடுத்து மக்களுடைய வாக்கை பறிக்கக்கூடிய ஒரு கீழ்த்தரமான அறிவிக்கத்தக்க ஒரு செயலை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நாடு பள்ளத்தில், அதாவது தொழில் வளர்ச்சியில் குந்தி, நாடு வறுமையின் பிடியிலாகி நாடு கடனில் விதந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கு தலையும் கடனை சுமத்தி வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இந்த நாட்டை மீட்பதற்கான ஒரு திட்டம் நாங்கள் வைத்திருக்கிறோம். என்ன? நிலமும் வளமும் சார்ந்த தொழில்கள் நிறுவி அனைவருக்கும் வேலை வாய்ப்பு,
வேலை வாய்ப்பை கொண்டு ஒரு நல்ல ஒரு வருமானத்தை கொண்டு ஒரு வளமான வாழ்வு. இலவசங்கள் அள்ளி வழங்குகிறீர்களே, ஆடு கொடுக்குறீங்க, மாடு கொடுக்குறீங்க, மிக்சி கொடுக்குறீங்க, கிரைண்டர் கொடுக்குறீங்க, குக்கர் கொடுக்குறீங்க, தோடு கொடுக்குறீங்க, தொங்கட்டா கொடுக்குறீங்க. வாக்குகளை அறுவடை செய்வதற்காக அவர்களுக்கு நல்ல கல்வி கொடுத்தீர்களா? நல்ல வேலை வாய்ப்பு கொடுத்தீர்களா? அவர்களுக்கு சுத்தமான குடிநீர் கொடுத்தீர்களா? மருத்துவம் கொடுத்தீர்களா? உயிர் காக்கக்கூடிய மருத்துவம் கொடுத்தீர்களா? நம்மை காக்கும் 48 அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த மருத்துவமனைகள்ல விபத்து ஏற்பட்டு ஒருத்தர் நம்ம மருத்துவமனையில சேர்க்கிறோம் அப்படின்னா முதல் 48 மணி நேரத்துக்கான மருத்துவ செலவு முழுவதையும் அரசே ஏற்றுக்கொள்ளும் என்ற ஒரு திட்டத்தை அறிவித்தார்கள். ஆனால் அறிவித்த பின்பு இப்போது நீங்கள் ஒருத்தர் விபத்து ஏற்பட்டவரை கொண்டு ஏதாவது ஒரு நல்ல மருத்துவமனையில கொண்டு சேர்த்து பாருங்க, அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. நாங்க அந்த போர்ட்டல் அப்ளை பண்றோம், அது எல்லாமே எங்களுக்கு ரிஜெக்ட் ஆகுது, அதனால இது ஒரு போலி திட்டம் அப்படின்ட்டு மருத்துவமனையில இருக்கவங்களே சொல்றாங்க. உண்மைதானக்கா? மருத்துவமனை வேலை பார்க்கக்கூடிய முகாமிய மருத்துவமனை வேலை பார்க்கக்கூடிய எங்க அக்கா இருக்காங்க, கேட்டு பாருங்க. மருத்துவமனை இதே முகாமிய மருத்துவமனை 3 பேரை கொண்டு சேர்த்தோம். நம்மை காக்கும் 48 அவரோட உயிரை காப்பாற்றி வேறு மருத்துவமனைக்கு அனுப்புங்க அப்படின்னு சொன்ன பிறகு முடியாது ஐயா, இப்பவே இறங்க கொண்டு போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ஸ்டாலின் அவர்களை நம்மை காக்கும் 48 நாம் தமிழர் கட்சி பிரகடனப்படுத்துகிறது. எப்படி உயிர் காக்கும் மருத்துவம்? ஒரு முதலமைச்சருக்கு உடம்பு சரியில்லைனாலும், ஒரு எம்எல்ஏ எம்பிக்கு உடம்பு சரியில்லைனாலும், அரசு உயர்மட்ட அதிகாரிகளுக்கு உடம்பு சரியில்லைனாலும் அரசு மருத்துவமனையில் தான் மருத்துவம் பார்க்கணும். மருத்துவம் அதுவும் கியூபாவில் இருக்கிறது மாதிரி உலகத்தரம் வாய்ந்த சிறந்த மருத்துவம் என் மக்களுக்கு, என் குடிகளுக்கு இலவசமாக தருவேன் என்று நாம் தமிழர் கட்சி சூழ்நிலைக்கிறது. இப்படி கொண்டு வரணும் திட்டத்தை. கல்வி, அறிவை வளர்க்கும் கல்வி, அரும்பு மொட்டு மலரில் இருந்து ஒரு மனிதன் பட்டப்படிப்பு, பட்டய மேற்படிப்பு, பிஹெச்டி படிக்கிறான் வைங்க, அது வரைக்கும் ஒட்டுமொத்த கல்வியை நான் இலவசமா தரேன் அப்படின்னு சொல்றோம். அப்போ அறிவை வளர்க்கக்கூடிய கல்வியை நாம் தமிழர் கட்சி அரசு ஆட்சியில் இலவசமாக வழங்கும். என் அன்பானவர்களே, உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க அத்தனை பேரும், நான் உட்பட நீங்கள் அத்தனை பேரும் பாடுபட்டு உழைக்கக்கூடிய பாட்டாளிகள் தான். எதற்காக நம்ம கஷ்டப்படுறோம்? நம்ம குழந்தைகளை நல்லபடியா படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இரண்டாவது, திடீர்னு உடம்பு சரியில்லாத ஆயிட்டோம் அப்படின்னா நம்மளை பாதுகாக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு மருத்துவமனையில கொண்டு மருத்துவமனையில சேர்த்தா மட்டும்தான் பாதுகாக்க முடியும். இங்க கிம்ஸ் நிம்ஸ் அப்படின்னு போயிடுவோம். அங்க போனோம்னா என்ன செய்யறான்? உடனே 2 லட்சம் கட்டு, 3 லட்சம் கட்டு, அதுக்கு மருத்துவ சிகிச்சை தொடங்குவேன் அப்படின்னு சொல்றான். அப்படி தொடங்கும் போது அது வரைக்கும் நம்ம சேமித்து வைத்த ஒட்டுமொத்த பணமும் நமக்கு காலி ஆயிடுது. அதுக்கு மேல தோடு துங்கட்டான் கையில் இருக்கக்கூடிய அத்தனையும் அடகு வைத்து நமது உயிரை காப்பாற்றிக் கொண்டிருக்கிற ஒரு சூழலுக்கு நம்ம தள்ளப்படுறோம். இந்த இரண்டும் தான் நமக்கு பெருவாரியாக நம்முடைய பொருளாதாரத்தை வீணடிக்கக்கூடிய, பொருளாதாரத்தை சுரண்டக்கூடிய செயல். இந்த ரெண்டையும் நாம் தமிழர் கட்சி அரசு ஆட்சியில இலவசமா தரேன் அப்படின்னு சொல்றோம். இது போதாதா? அது போக நாம் தமிழர் அரசு 1000 ரூபாய் கொடுக்காது, 5000 கொடுக்காது, வேளாண்மையை அரசு பணியாக அறிவிக்கும். ஏன் யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் கிண்டல் பண்றாங்க, முன்னாடி பேசிட்டு போனவங்க அதுக்கு விளக்கத்தை கொடுத்தாங்க. நீங்க சிந்தித்து பாருங்க. இந்த சமூகத்தின் சமநிலை பேணப்பட வேண்டும் என்றால் சமநிலை அப்படின்னா, இப்போ கடந்த காலங்கள்ல நான் என்ஜினியர் ஆகணும், நான் டாக்டர் ஆகணும், நான் ஒரு கலெக்டர் ஆகணும், நான் ஒரு வக்கீல் ஆகணும், நான் ஒரு பெரிய கம்பெனில ஒரு நிறுவனத்தில் நான் வேலைக்கு வரணும், நான் ஒரு கம்ப்யூட்டர் தொழில்நுட்ப வல்லுநர் ஆகணும் அப்படிங்கிற நோக்கத்தை நமது மக்களிடம் புகுத்தி அதை நோக்கி மக்களை நகர்த்துகிறார்கள். படித்தலிலும் இதை நோக்கி தான் அதிகமான மக்களை நகர்த்துகிறார்கள். நீங்கள் நன்கு சிந்தியுங்கள். இந்த மண்ணின் மக்களை அந்த வேலைகளை நோக்கி நீங்கள் நகர்த்துகிறீர்கள் என்றால் இவர்களுக்கு உணவுக்கான தேவைக்கு நீங்கள் என்ன செய்வீர்கள்? இந்த கேள்வி இருக்கா இல்லையா? பட்டியலில் கடந்து நம்ம வேலை பார்க்க முடியுமா? பணம் சம்பாதிக்கலாம், பணத்தை கொடுத்து சாப்பிட முடியுமா? பணத்தை சாப்பிட முடியுமா? அப்போ இந்த சமூகத்தை சமநிலை செய்வதற்காக அடுத்த ஒரு அமைப்பு வரணும். என்ன வரணும்? இது இயற்கை வேளாண்மையை கொண்டு வந்து இந்த மக்களை காப்பதற்கான ஒரு அமைப்பாக வரணும். இது பரிணாம வளர்ச்சியின் அடுத்த படிநிலை. இது வேற எவரும் சிந்திக்கல. சிந்தித்த ஒரே ஒரு ஒற்றை மகன் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் எம் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான். உலகத்துக்கே சோறு போடக்கூடிய மக்களாக என் மக்களை மாற்றி வைக்கிறோம். ஏன் நிலத்திலிருந்து உங்களுக்கு அத்தனை பேருக்கு உணவு வழங்குறேன். கேரளாவுக்கா, பக்கத்து மாநிலங்களுக்கா நான் உணவு வழங்குறேன். வெளிநாடுகளுக்கா, வெளியூர்களுக்கா நான் உணவு வழங்குறேன். அதுவும் நஞ்சிலா உணவை உற்பத்தி செய்து வழங்குறேங்கிற கொள்கை வைத்து நீர்நிலைகளை மேம்படுத்தி ஐயா நம்மாழ்வார் காட்டிய வழிப்படி இங்கு உணவை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு உணவு கிடங்காக இந்த நிலத்தை மாற்றக்கூடிய ஒரு உன்னதமான தத்துவத்தை முன்னெடுத்து வைத்து வரக்கூடிய நாம் தமிழர் கட்சி, இதை நாம் வளர்த்தெடுக்க வேண்டுமா? இல்லை சாராய பொருளாதாரத்தை, இந்த கனிமூல கொள்ளை பொருளாதாரத்தை, சுரண்டல் பொருளாதாரத்தை, மக்களுக்கு வழங்கக்கூடிய வரி பணத்திலிருந்து கொள்ளையடிக்கக்கூடிய பொருளாதாரத்தை நாம் வலுப்படுத்த வேண்டுமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. 15 ஆண்டுகளாக இன்னும் நீங்க பார்க்கலாம். இவர்கள் இப்போது இப்படி பேசுகிறார்களே, அதிகாரம் வந்தவுடன் சமரசம் ஆயிடுவார்களா? அதிகாரம் வராது விட்டாலும் சமரசம் ஆகக்கூடிய சமரசம் ஆயிடுவான்.
நீங்க வந்து கடந்து வந்தக்கூடிய கட்சிகள் அத்தனையும் எடுத்து பாருங்க. ஐயா கமல்ஹாசன் வந்தாரு, டார்ச் லைட் தூக்கி எரிஞ்சாரு, 3% வாக்கு எடுத்தாரு, கடைசியில் எங்க போய் தஞ்சம் புகுந்தாரு. யாரை எதிர்த்து அந்த டார்ச் லைட்டை எதிர்த்தாரோ எரிந்தாரோ அதே கட்சியில் போய் தஞ்சம் புகுந்தார். இன்னொருத்தர் புதுசா வராரு, யாராவது நீங்க வாங்கலேன், நம்ம கூட்டணி வைப்போம், உங்களுக்கு அதிகாரத்தை பங்கு தரேன், ஆட்சியை பங்கு தரேன், வாங்கலேன் வாங்கலேன் வாங்கலேன்னு கூப்பிடுறாரு. எவனும் போகல. புரிதல்லாத சாதாரண பாமர மக்கள், என் தம்பி தங்கைகள் தான் பின்னாடி ஓடி போறாங்க. போய் அடிபட்டு மிடிபட்டு 41 பேரை கொண்டுட்டான். கொன்னதை என்ன பண்றான், இன்னொரு இடத்துல சொல்றான், கொண்டுட்டு வந்த பிறகு சொல்றாங்க, நான் என் மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் உடனடியாக அந்த இடத்துல வந்து நிற்பான். 41 பேர் செத்த போற எங்கய்யா போன, பின்னங்கால் பிழறடிக்க ஓடி போய் வீட்டுக்குள்ள போய் 32 நாள் கமந்து கடந்த படுத்த நீ இதை பேசலாமா? வீரம் உனக்கு உண்டா? மானம் உண்டா உனக்கு? என்ன பேசுற? இதுவா இந்த நீ மக்களை நேசிக்க வருது? நீ வேற யாரையும் பார்க்கண்டா, உன்னை தேடி வந்தவங்க, உன் வீட்டுக்கு வந்தவங்க. நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வர்றாங்க, கால் தட்டி விழுந்து காலில் ஒரு சின்ன ரத்த கசிவு ஏற்பட்டா நம்ம உயிர் பதவதைக்குமா பதவதைக்காதா? உடனே ஓடி போய் ஏதாவது மருத்துவத்தை கொண்டு வந்து அந்த ரத்தத்தை சரி செய்யறதுக்கான அவங்களுக்கு மருத்துவம் பார்த்து அதை சரி செய்யறதுக்கான முயற்சியில தமிழ் சமூகம் ஈடுபடுமா? இல்லை, ஓ கீழே விழுந்துட்டாங்கல்ல, வீட்டுக்கு வரும்போது வர்றவன் ஐய பைய போயிடுவோம். சிந்தித்து பாருங்கள். இந்த தமிழ் அறம் சார்ந்த இந்த தமிழ் சமூகம் ஒருவரால் சிந்திப்பாங்களா? ஒருத்தரால் சிந்திப்பானா? தன்னை தேடி வந்த ஒருத்தன் காயப்பட்டு கிடக்கும் போது பின்னங்கால் பிடிக்க வீட போட்டிட்டு போறவன் ஒருத்தரால் இந்த சமூகத்தில் உண்டா? வெக்கமா இல்ல உங்களுக்கு? தெரிச்சு ஓடுறியே, சரி அந்த இடத்துல நீ பயந்து ஓடிட்ட, நீ என்ன பண்ணிருக்கணும்? அடுத்த பிளைக் பிடிச்சு நீ வந்துக்கணுமா இல்லையா? வந்து நீ ஒரு பாதுகாப்பான இடத்துல நீ வந்து பிளாக் கேட்ஸ் எல்லாத்தையும் சுத்தி வச்சுட்டு இந்த மக்களை சந்திச்சுக்கணுமா வேண்டாமா? சந்திக்கல. அதுக்கப்புறம் பயந்து நீ என்ன பண்ணிருக்க? பனையூர்ல வர வச்சு அவங்க காலில் விழுற. என் வீடுகளுக்கு கூட போறக்கூடாது உனக்கு மக்கள் இல்லையா? இதுக்கு முன்னாடி நீ போகாதவனா? என்ன இது அரசியல்? இது என்ன அரசியல் பித்தலாட்டம்? நான் இவ்வளவு நேரம் பேசுறேன், எனக்கு அக்காக்கள் அண்ணன்கள் எல்லாரும் இந்த மேடையில பேசினாங்க. யாராவது துண்டு சீட்டு வச்சு பேசினாங்களா? எல்லாம் உள்வாங்கப்பட்டது. அரசியல் மேம்படுத்தப்பட்ட மக்கள் நாம் தமிழர் பிள்ளைகள் என்பது அனைவரும் அரசியல் மேம்படுத்தப்பட்ட அறிவார்ந்த இந்த மண்ணையும் மக்களையும் ஆழமாக நேசிக்கக்கூடிய மக்கள். இன்னும் விட்டா இன்னும் 2 மணி நேரம் பேசுவேன். வலிமை மிக்க பேச்சாளர்கள் மட்டும் இல்ல, கருத்தியலாளர்கள், அறிவார்ந்த பெருமக்கள் அடுத்த பேச வராங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். இதுல இந்த கூட்டம் இருக்குல்ல, இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய அறிவார்ந்த மக்களுக்கு நிகராதாவது அந்த ஒட்டுமொத்த கூட்டத்திலையும் காட்டுங்களேன். குறைந்தபட்சம் நீங்கள் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்றால் உங்களை பின்பற்றி வரக்கூடிய மக்களுக்கு அரசியல் சொல்லிக் கொடுங்கள், அறிவியல் சொல்லிக் கொடுங்கள், இந்த புவியியல் சொல்லிக் கொடுங்கள், இந்த மக்களுடைய பிரச்சனைகள் அத்தனையும் சொல்லிக் கொடுங்கள். முதலில் பாலபாரத்திலிருந்து தொடங்குங்கள். அரசியல் மயப்படுத்தப்படாமல் நீங்கள் இந்த அமைப்பை கட்டமைத்தீர்கள் என்றால் அது பாலடைந்து போகும். அதே போல என்ன செய்றீங்க தெரியுமா? உங்களுடைய அறம் சார்ந்த வாழ்வியலை நான் சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழக அரசு சரஸ்வதி அப்படின்ற ஒரு அக்கா இங்க காட்டாத்துறை ஊராட்சி, காட்டாத்துறை பேரூராட்சி இருக்குல்ல, காட்டாத்துறை ஊராட்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டாத்துறை ஊராட்சி அலுவலகத்தின் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீடு, அந்த வீடு புறம்போக்கில் இருக்கு. எப்படி புறம்போக்கில் இருக்கு? ஏன்னா அந்த வீடு மட்டும்தான் புறம்போக்கில் இருக்கு, வேற எந்த வீடும் இல்லை. அந்த அம்மாவோட வீடை அவங்க மட்டும்தான் உண்டு. அவங்க கணவர் குழந்தைங்க யாரும் இல்லை, அந்த வீட்டுல ஒருத்தை தான் வசிக்கிறாங்க. அந்த அம்மாவோட வீடை கைப்பற்றுவதற்காக கடந்த வாரம் ஒட்டுமொத்த இந்த அதிகார மையமும் சேர்ந்து தாசில்தார் உட்பட காவல்துறை உட்பட எல்லாரும் வந்து இருக்கிறாங்க அந்த வீட்டை இடிப்பதற்காக. நான் ஒரு கேள்வி கேட்டேன், ஏமா இந்த வீட்டை மட்டும் இடிக்கிறீங்க, இந்த மட்டும் இதுக்கு மட்டும் இவ்வளவு உன்னதமா வர்றீங்க? ஐயா எங்களுக்கு மேலிட உத்தரவு என்பதற்காக அந்த அம்மாவோட வீடை இடிக்கிறதுக்கு வராங்க. அது மட்டும் இல்ல, நீதிமன்ற உத்தரவு வேற வாங்கி வச்சிருக்காங்களாம். நான் இந்த வீடை இடிக்கல அப்படின்னா நீதிமன்ற அவமதிப்பு ஆகிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க திருப்பி கேட்டோம், இந்த அம்மா உங்களுடைய அம்மாவாக இருந்தால் இந்த வீடை நீங்க இருப்பீங்களா? பதில், உங்களுடைய அம்மாவாக இருந்தா நீங்க அவங்களுக்கு ஒரு பட்டா கொடுத்துருக்காங்க, ஒரு 2 சென்ட் ஒரு பாறை இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கொடுத்துட்டு அந்த பட்டா மட்டும் கொடுத்துட்டு வீடு எடுத்துட்டு போயிடுவாங்களாம், வேணா நீங்க வீடு வச்சுக்கீங்க அப்படின்ட்டு. அதே நேரத்துல நான் ஒரு கேள்வி கேட்டேன், உங்க அம்மா கிட்ட இதே மாதிரி ஒரு 2 சென்ட் பட்டா கொடுத்துட்டு அவங்க வாழ்ந்த வீடை இடிச்சிட்டு போறதுக்கு போயிட்டீங்க அப்படின்னா அவர்கள் இந்த மழையிலும் வெயிலும் அந்த இடத்துல ஆதரவற்ற ஒரு பெண்மணியாக நிற்பதை நீங்கள் வேடிக்கை பார்க்க விரும்புறீங்களா அப்படின்ட்டு. பதில் இல்ல. அது நீதிமன்ற அவமதிப்பு. ஆமா, இவங்க நீதிமன்ற அவமதிப்பு இதுவரைக்கும் எதிர்கொண்டதே இல்லை. இந்த அம்மாவுக்காக ஒரு நீதிமன்ற அவமதிப்பை நீங்கள் எதிர்கொள்கிறீர்கள் என்றால் நீங்கள் புரிதமானவர்கள் என்று அர்த்தம். ஒண்ணு வாங்கிட்டு போங்களேன், என்ன பிரச்சனை? ஒரு நீதிமன்ற அவமதிப்பு தானே, என்ன தூக்கப்பட்டு கொள்ளையா போறாங்க? இல்ல. நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு அம்மாவை வீட்டை இருக்கிறதுக்காக, ஆதரவற்ற ஒரு அம்மாவின் வீட்டை இடிப்பதற்காக இத்தனை அரசு அதிகாரிகள் வந்தீங்களே, நம்முடைய நிலத்தினுடைய மலைகளை உடைத்து கொண்டு போறாங்களே, எத்தனை பேர் நீங்க இதுக்காக வந்தீங்க? எத்தனை பேர் இதுக்காக போராடினீங்க? இதே மாதிரி கும்பல எத்தனை அதிகாரிகள் நீங்க வந்தீங்க? தெரிச்சு ஓடிட்டாங்க.
இதுவரைக்கும் இடிக்க முடியல. இப்பவும் இந்த ஆட்சியர் பகுதியில் சொல்றேன், அந்த அம்மாவுக்கு வேறு இடத்தில் நீங்கள் பட்டா வழங்கினாலும் அந்த பட்டாவில் அரசு சார்பாக அவங்களுக்கு வீடு அமைத்து கொடுத்து அந்த வீட்டில் இவர்களை குடிபுக வைத்துவிட்டு வேணா அந்த என்கோச்மெண்ட் அந்த வீடை எடுத்துக் கொள்ளுங்கள். அதற்கு முன்பாக நீங்க தொட்டீங்க அப்படின்னா நீங்க கெட்டீங்க. விடமாட்டான், நாம் தமிழர் கட்சி விடமாட்டான். இந்த மண்ணில் நடக்கக்கூடிய எண்ணற்ற பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது. சாராயம் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த மண்ணில் உள்ள மக்களை குடி நோயாளிகளாக மாற்றி நிறுத்தியிருக்கிறார்கள். குடி நோயாளிகளாக கடந்த ஆண்டில் மட்டும் சாராயத்தின் மூலமாக நடந்த விபத்துகள் எவ்வளவு தெரியுமா? 2,98,000 பேர் இறந்திருக்காங்க. அதுல 1,56,000 பேர் குடிக்காம போனவங்க. நம்மள மாதிரி குடிக்காம போனவங்க, குடிச்சிட்டு வந்தவங்க வாகனம் போது இறந்தது. அப்ப பாருங்க எவ்வளவு ஒரு பேர் ஆபத்தான ஒரு சமூகமாக இந்த சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது. குடும்ப வன்முறைகள் பெருகிக் கொண்டிருக்கிறது. டிவோர்ஸ் ஒவ்வொரு நீதிமன்றங்கள்ல எவ்வளவு பேர் இருக்காங்க. காவல் நிலையங்கள்ல மக்கள் வழக்குகளால குவியறாங்க. கொலை, கொள்ளை, பாலியல் வன்புணர்வு, இது அத்தனைக்கும் மூல காரணமாக இருந்து கொண்டிருக்கக்கூடியது இந்த மது. இந்த மதுவை விற்றுக்கொண்டு இந்த அரசு என்ன சொல்கிறது? மது விற்பனை மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வைத்துக் கொண்டுதான் அந்த அரசு நடத்துகிறோம் அப்படின்னு. எவ்வளவு பெரிய தெரியுமா? 2021 ஆண்டிலே மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதியான கிருபாகரன் அவர்களும் புகழேந்தி அவர்களும் ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. மது விற்பனை மூலமாக அரசுக்கு வரக்கூடிய வருமானம் 30,000 கோடி ரூபாய். மது அருந்தியது மூலமாக வரக்கூடிய சுகாதார செலவு 60,000 கோடி ரூபாய். அப்ப 30,000 கோடி ரூபாய் இந்த அரசு நம்முடைய வரிப்பணத்திலிருந்து எடுத்து வைத்து செலவு செய்ய வேண்டிய நிர்பந்தம் இந்த அரசுக்கு ஏன் ஏற்பட்டது? இதான் கேள்வி. நம் மக்களை கையிலிருந்து 30,000 கோடி போனாலும் பரவாயில்லை, இந்த மக்களை குடி நோயாளிகளாக மாற்றி நிறுத்த வேண்டும். இவர்களை சிந்திக்க வைக்கத்தவர்களாக, வேலை செய்ய வைக்கத்தவர்களாக, குடும்பத்தை வைக்கத்தவர்களாக, எதிர்க்க வைக்கத்தவர்களாக, எதிர்த்து கேள்வி வைக்கத்தவர்களாக இந்த நிலத்தின் மக்களை மாற்றி நிறுத்திவிட்டு இந்த மண்ணின் வளங்களை சூறையாடக்கூடிய ஒரு செயலைதான், திருடக்கூடிய ஒரு செயலைதான் இந்த திருட்டு அரசு செய்து கொண்டிருக்கிறது. இந்த அரசை இந்த நிலத்திலிருந்து அகற்றுவதை தவிர நாம் மேம்பாடு அடைவதற்காக, நாம் முன்னேறுவதற்கான, நமது நிலத்தை மீட்பதற்கான வேற வழியே இல்லை. அப்புறம் நீங்கள் வந்தால் என்ன செய்வீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு நமக்கு. நான் சீலனாகிய நான் இந்த சட்டமன்ற தேர்தல் வெற்றி பெற்றேன் அப்படின்னா, உங்களுடைய ஆதரவில் பேராதரவில் வெற்றி பெற்று விட்டு வந்தேன்னா, இங்க இந்த ஒரு கனிமல கொள்ளை கூட இங்க நடக்காது. ஒட்டுமொத்த கனிமல கட்டத்தை தடுத்து நிறுத்துவேன். அப்போ கனிமூலங்களை நீ தடுத்து நிறுத்திட்டு நாங்க இப்படி வீடு கட்டுறது, ஒரு பாலம் கட்டுறது, ஒரு சாலை போடுறது, அதற்கு குளிப்பாறை இருக்கு பாத்தீங்களா? குளிப்பாக்க நீங்க குளிப்பாறை தரைமட்டத்துக்கு கீழே இருக்கிற பாறைகளை குளிப்பாறை சொல்லுவாங்க. அந்த குளிப்பாறைகளை மட்டும் ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்து உள்ளூர் மக்கள் கட்டுமான தேவைகளுக்கு குறைந்த விலைக்கு அரசே வழங்க ஏற்பாடு செய்வேன். தனியாட்டு கொடுக்க மாட்டேன், அரசே வழங்கும். அப்ப 6,500 ரூபாய் இப்ப இருக்கக்கூடிய ஒரு யூனிட் கனிம வளம் உங்களுக்கு 3,000 ரூபாய் விட்டு கிடைக்கும். தேவையில்லையா? இதை செய்யணுமா வேண்டாமா? மதுக்கடைகள், நாம் தமிழர் கட்சி அரசு ஆட்சி வந்துட்டாங்க, ஒரு மதுக்கடை இருக்காது. அப்போ நாங்க எப்படி வேலை செய்து கலைப்படைந்து வரக்கூடிய நாங்க எப்படி ஒரு ரிலாக்ஸ் ஆகிறது? எப்படி நாங்க என்ன பானம் அருந்துறது இருக்கையா? இதுல 45% இவங்க கொடுக்கக்கூடிய சாராயத்துல 45% ஆல்கஹால் இருக்கு. இது கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உடலை அரித்துவிடும், உங்கள் உடலை பாதிப்படை செய்துவிடும். அதற்கு பதிலாக தென்னையிலிருந்து இறக்கக்கூடிய தென்னம்பால், பனையிலிருந்து இறக்கக்கூடிய பனம்பால் இறக்கி குடிப்போம். அதுல வரும் 2.7% தான் ஆல்கஹால் இருக்கு. அதனால உடம்புக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் அதை தான் பயன்படுத்தி இருந்தாங்க. அதை கொண்டு வந்துருவோம். இங்க இருக்கக்கூடிய குடிப்பகங்கள் அத்தனையும் படிப்பகங்களாக மாறும். அதே போல சாலை வசதி, மின்சார வசதி, குடிநீர் வசதி, இவை அனைத்தையும் மேம்படுத்தப்பட்டு இந்த கட்டமைப்பு அத்தனை மேம்படுத்துவோம். மலைவாழ் மக்கள் இருக்காங்கல்ல, இந்த மண்ணின் பாதுகாவலர்கள், அதாவது நம்ம நல்ல தண்ணியை குடிக்கணும் அப்படின்னா இந்த காடு வேணும், மலை வேணும். இந்த மலையை பாதுகாக்கக்கூடியது இந்த 48 கிராமங்களில் வாழக்கூடிய மலைவாழ் மக்கள், மலைவாழ் பழங்குடி மக்கள். அந்த மக்கள் அந்த மலையை பாதுகாக்கவில்லை என்றால் நமக்கு நல்ல தண்ணி கிடைக்காது, நமக்கு தண்ணீர் கிடைக்காது, நமக்கு நீர் கிடைக்காது, நமக்கு மழை பெய்யாது. அந்த மலையை பாதுகாக்கக்கூடிய காணி இன மக்களை அவர்களுடைய நிலத்திலிருந்து, தங்களுடைய பூர்வீக நிலத்திலிருந்து அகற்றுவதற்கான ஏற்பாடுகளை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. எப்படி 2006ஆம் ஆண்டு வன நில உரிமை சட்டப்படி அவர்கள் பூர்வீகமாக அனுபவித்து வந்த நிலத்தில் 10 ஏக்கர் வரைக்கும் அவர்கள் பயிரிடுவதற்காக, வாழ்வதற்காக வைத்துக் கொள்ளலாம் என்று சட்டம் சொல்கிறது. அந்த சட்டத்தை மீறி இவர்கள் வெறும் 10 சென்ட் மட்டும் கொடுத்துட்டு அவர்களை வெளியேற்றக்கூடிய செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம வந்து சொன்னா அந்த சட்டம் 2006 வன நில உரிமை சட்டம் என்ன சொல்றது? அந்த சட்டத்தின்படி அவர்களுடைய பூர்வீக நிலத்தில் அவர்கள் நிம்மதியாக, மகிழ்ச்சியாக, அடிப்படை கட்டமைப்பு வசதியோடு வாழ்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளை உறுதியாக செய்தோம். இதை சத்தியம் விட்டு சொல்றேன். அதே போல நமது நீர்நிலைகள் அத்தனை தூர்வாரப்படும். ஒவ்வொரு வாரமும் அந்த நம்மளுடைய இருக்கக்கூடிய நீர்நிலைகள் அத்தனையும், குளங்களா இருக்கட்டும், ஆறுகளா இருக்கட்டும், ஏரிகளா இருக்கட்டும், அனைத்தையும் தூர்வாரி ஆக்கிரமிப்புகள் அகற்றி சுத்தப்படுத்தி இந்த மண்ணை தற்சார்பு, அதாவது நீர் மேலாண்மையில் சிறந்த நிலமாக மாற்றி விட்டு தான் சொல்லுவேன். கற்றறிந்த பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க.
அத்தனை பிள்ளைகளுக்கும் படிப்புக்கேற்ற வேலை வாய்ப்பு, படித்தல் திறனை கற்ற திறனை வளர்ப்பதற்காக பயிற்சி வகுப்புகள் கொடுத்து அவர்களை மேம்பாடு அடைந்தவர்களாக மாற்றி தொழில் முனைவோர்களாக மாற்றி அவர்களை தற்சார்பு வாழ்வியல் பசுமை சார்ந்த தொழில்களை உருவாக்குவதற்கான அத்தனை வேலைகளை செய்து அவர்களை முதலாளிகளாக மாற்றி அழகு பார்ப்போம். வேலையில திண்டாட்டம் அப்படிங்கிறது இருக்காது. அந்த மாதிரி இந்த நிலத்தை மாற்றுவதற்காக கனவு கண்டு துடிக்கிறோம். அதே போல நமது நீர் வளம், நிலவளம், காட்டு வளம், கனிம வளம், கடல் வளம் இவை அனைத்தையும் பாதுகாத்து மேம்படுத்தப்பட்ட ஒரு நிலமாக மாற்றுவேன். அதே போல இங்குள்ள மக்களுடைய தொழில்கள், அதாவது சிற்றூர்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக நிலமும் வளமும் சார்ந்த தொழில்கள் நிறுவி அனைவருக்கும் வேலை வாய்ப்பு உறுதி செய்து அந்த வேலை வாய்ப்பின் மூலமாக ஒரு சிறந்த ஒரு நிலமாக இந்த நிலம் வேலை வாய்ப்பு இல்லாமல் ஒருத்தப்பட இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலமாக மாற்றுவதற்கான ஏற்பாடு. அதே போல இந்த மக்களை, இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய மக்களை அத்தனை பேருக்கும் நஞ்சில்லா உணவு வழங்குவதற்காக ஐயா நம்மாழ்வார் காட்டிய வழிப்படி நஞ்சில்லா உணவை உற்பத்தி செய்வதற்கான அத்தனை முயற்சிகள் செய்வது ஆரோக்கியமான ஒரு சமூகத்தை உருவாக்கும். இன்னும் தெரியுமா, முத்துக்குமார் சொல்லிட்டு போனாங்க இங்குள்ள நீர்நிலைகளை பத்தி. அதே போல இங்க பத்மாவரம் சட்டமன்ற தொகுதி தான் அதிகமான சுற்றுலா தலம் இருக்கக்கூடிய பகுதி. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளை கவர்வதற்காக அனைத்து சுற்றுலா தலங்களையும் மேம்படுத்தி இங்குள்ள பெரிய நீர்நிலைகளை, குளங்களை மேம்படுத்தி அங்கு படகு சவாரி முதல் பல்வேறு விதமான சவாரிகளை ஏற்படுத்தி அத்தனை இங்க பேச்சுப்பாறை இருக்கு, பெருஞ்சாணி இருக்கு, சிட்டார் 1 இருக்கு, சிட்டாறு 2 இருக்கு, இங்க மாத்தூர் தொட்டிப்பாலம் இருக்கு, திருப்பரப்பு அருவி இருக்கு, பத்மநாபம் அரண்மனை இருக்கு. இவ்வளவு சுற்றுலா தலங்கள் மிக்க இந்த பகுதி சுற்றுலாவில் மேம்பட்ட இடமாக மாற்றியிருக்க வேண்டாமா? அத்தனை சுற்றுலா தலங்களை இணைப்பதற்காக அரசு சார்பில் பேருந்து அமைப்பு, அது நல்ல சிறந்த பேருந்து அமைப்பு, சுற்றுலா பயணிகள் அத்தனை பேரையும் ஒரே நாள சுற்றி காட்டுவதற்கான ஏற்பாடு. அதே போல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வளம் பெறும் விதமாக, அவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் விதமாக அந்த சுற்றுலா பகுதிகள் அத்தனையும் தரம் உயர்த்தி அங்கங்கே உணவகங்கள் அமைப்பு, தங்கும் விடுதிகள் அமைப்பு அந்த நீர்நிலைகளை படகு சவாரி உட்பட பல்வேறு விதமான விளையாட்டுகளை உருவாக்குவதற்கான ஏற்பாடுகள் அத்தனையும் செய்து அதை மேம்படுத்தி இந்த மண்ணின் சுற்றுலா தலத்தை உறுதியாக மேம்படுத்தி கொடுப்போம். அதே போல இந்த நிலத்தை மேம்படுத்துவதற்கான அனைத்து திட்டங்களையும் கனவு கண்டு நிற்கிறோம். இன்னும் ஏராளமான விடயங்கள் பேசுவதற்காக எமது அன்புறவர்கள் காத்திருக்கிறார்கள். இதை உணர்ந்து கொண்டு நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் வாக்களிப்பீர்கள் என்றால், நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணையும் மக்களையும் ஆழமாக நேசிக்கக்கூடிய இந்த மக்களுக்கு வாக்களிப்பீர்கள் என்றால் இந்த நிலத்தை மேம்பட்ட நிலமாக, ஒரு சிறந்த நிலமாக மாற்றி எமது அடுத்த தலைமுறை பிள்ளைகள் வாழ்வதற்கான ஒரு சிறந்த நிலமாக மாற்றி உங்களிடம் கையளிப்போம் என்கிற உத்தரவாதத்தை பெறுகிறோம். உங்கள் அனைவருக்கும் எமது அன்பும் நன்றியும் புரட்சி வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.